வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வு இரண்டாவது நாளாக வவுனியாவில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. நீர்க்கட்டணத்தை தபால் நிலையத்தின் ஊடாக செலுத்துவதற்கு நடவடிக்கை. ஏப்ரல் மாதத்தில் மிக குறைவான மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு. அக்குரச பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகளுக்கு நாம் அவதானம் செலுத்துகின்றோம். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு வவுனியா மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் சாட்சியங்களை பதிவு செய்ய உள்ளது. வடமாகாணத்திற்கான இறுதிக்கட்ட சாட்சி விசாரணைகளில் ஒரு கட்டமாக கடந்த 25ஆம் தேதி முதல் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடமாகாணத்திற்கான இறுதிக்கட்ட சாட்சி விசாரணைகளின் ஒரு கட்டமாக வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று முதலாம் நாள் சாட்சி விசாரணைகள் இடம்பெற்றன. இதன்போது 154 பேர் ஆணைக்குழு முன்னிலையில் தோன்றி சாட்சியம் அளித்ததாக ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்தது. இது தவிர காணாமல் போனோர் தொடர்பில் நேற்று புதிதாக 89 பேரிடமிருந்து ஆணைக்குழு முறைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டது. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு சாட்சியம் அளிப்பதற்காக 218 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து தமிழகத்தில் தங்கியிருந்த இலங்கை அகதிகளில் 19 பேர் நாளை தாயகம் திரும்ப உள்ளனர். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் வசதிப்படுத்தலுடன் ஒருங்கிணைப்புடனும் இந்த அகதிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளனர். திருச்சியிலிருந்து இலங்கை விமான சேவையின் ஊடாக நாளை முற்பகல் இவர்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத விவகார அலுவலர்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளது. 10 ஆண்களும் 9 பெண்களும் இந்த அகதிகளில் உள்ளடங்குவதாகவும் இம்முறை அவர்களின் பயணப்பொதிகள் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இவர்கள் இலங்கை வருவதற்கான இலவச விமான பயணச்சீட்டுகள் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் வழங்கப்பட உள்ளது. வவுனியா, மன்னார் மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் மீள்குடியேறுவதற்காக இவர்கள் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர்க்கட்டணத்தை தபால் நிலையத்தின் ஊடாக செலுத்துவதற்கான சலுகைகளை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கான சட்ட வரைபினை சட்டமாதிபர் திணைக்களத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் ரோஹன் அபிவர்தன தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் நீர்வழங்கல் வடிகளமைப்பு சபையிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் பிரகாரம் எதிர்வரும் 2 அல்லது 3 மாதங்களுக்குள் பயனாளர்கள் நீர் கட்டணத்தை தபாலகத்தின் ஊடாக செலுத்த முடியும் என தபால் மாதிபர் மேலும் குறிப்பிட்டார். ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் தேசிய ஆசிரியர் கல்வி கலாசாலைக்கு எவரும் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிரிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சைகள் நிறைவடைந்தும் இதுவரை மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் தேசிய ஆசிரியர் கல்வி கலாசாலை ஆணையாளர் LMD தர்மரத்னவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நேர்முக பரீட்சையில் சித்தியடைந்து சுமார் 3500 மாணவர்கள் ஏப்ரல் மாத இறுதியில் தேசிய ஆசிரியர் கல்வி கலாசாலையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 2016ஆம் கல்வி ஆண்டிற்கான மாணவர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜூன் மாதத்தில் வர்த்தமானி அறிவித்தல்களை விடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக கல்வி கலாசாலை ஆணையாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் வாகனங்களின் பதிவு 50% வீழ்ச்சியடைந்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் 4138 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட அதேவேளை இந்த வருடம் அந்த எண்ணிக்கை அரைவாசியாக குறைவடைந்துள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெகத் சந்திரசிறி தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டு சுமார் 6 லட்சம் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வருடத்தில் கடந்த 2 மாதங்களில் சுமார் 31,000 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். வாகனங்களின் விலை மற்றும் வாகனங்கள் மீதான வரிகள் ஆகியன உயர்வடைந்தமையே இதற்கான காரணம் எனவும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெகத் சந்திரஸ்ரீ மேலும் குறிப்பிட்டார். அக்குரசர் இலாகலதனிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
அக்குரஸ்த பகுதியைச் சேர்ந்த அஜித் பிரசன்ன எனும் ஒரு குழந்தையின் தந்தையே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். வீட்டில் கருவா உடைத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் குறித்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சம்பவத்திற்கான காரணம் இதுவரையில் தெரியவரவில்லை. உயிரிழந்த நபரின் சடலம் அக்குரஸ்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் அக்குரஸ்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பண்டிகை காலங்களில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக நாடு முழுவதும் சுற்றி வளைப்பை மேற்கொள்வதற்கு நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பிரகாரம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரை இந்த சுற்றி வளைப்பினை முன்னெடுக்க உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் மொத்த மற்றும் சில்லறை வர்த்தக நிலையங்களில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் சட்டத்தை மீறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் எனவும் அதிகார சபை மேலும் குறிப்பிட்டது. வருடாந்தம் ஏப்ரல் மாதத்தில் பதிவாகும் மழை வீழ்ச்சியை விட இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் மிக குறைவான மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை எதிர்வரும் சில தினங்களில் குறைவடையலாம் என திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. ஏப்ரல் மாதத்தில் மாலை வேளையில் பெய்யும் மழை வீழ்ச்சியும் இந்த வருடம் குறைவாக பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு கரையோர பிராந்தியத்தில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு பெட்டியிலூடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.